இந்த பெண் மருத்துவருடைய படுகொலைக்கு காரணமான உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து அனைத்து மருத்துவர்களுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி 2ஆம் ஆண்டு பட்ட மேற்படிப்பு பெண் மருத்துவருடைய படுகொலையை கண்டித்து இன்று அனைத்து இந்திய அரசு டாக்டர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பின் சார்பாக மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை வாலாஜாபேட்டை உள்ள அனைத்து அரசு மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் இன்று கருப்பு பேட்ச் அணிந்து அந்த பெண் மருத்துவருடைய படுகொலைக்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும், உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கருப்பு பேட்ச் அணிந்து கொண்டு எந்த ஒரு நோயாளிகளுக்கும் பாதிப்பு எதுவும் ஏற்படாத வண்ணம் மருத்துவமனையை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். கருப்பு பேட்ச் அணிந்து கொண்டு மருத்துவ பணியில் நாங்கள் தொடர்ந்து பணிபுரிகின்றோம். எங்களுடைய கோரிக்கைகள், இந்த பெண் மருத்துவருடைய படுகொலைக்கு காரணமான உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்க வேண்டும். இந்த கடுமையான தண்டனைகள் மூலமாகவே இது போன்ற குற்றங்கள் இனி வரும் காலங்களில் நடைபெறாத வண்ணம் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பெண் மருத்துவர்களுக்கும் 24 மணி நேரம் பணிபுரிகின்ற அனைத்து மருத்துவர்களுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி, மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவமனைகளில் இருக்கின்ற அவசர சிகிச்சை பிரிவுக்கு வெளியே ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாக்க வேண்டும். மது அருந்தியர்களை மருத்துவமனைக்குள்ளே செல்வதை தடை செய்ய வேண்டும். ஒரு பாதுகாப்பு செய்யப்பட்ட ஒரு பகுதியாக அனைத்து மருத்துவமனைகளும் அறிவிக்கப்பட வேண்டும். அனைத்து மருத்துவர்களும் அவருடைய உயிருக்கு அச்சமின்றி ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தில் பணிபுரிகின்றோம் என்ற நம்பிக்கையோடு நோயாளிகளுக்கு சேவை செய்ய அரசு மருத்துவ அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்கி அனைத்து மருத்துவ பணியாளர்களையும் காக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கைகள். நன்றி. சார், டாக்டர் கீர்த்தி, மாநில இணை செயலாளர், ஜனநாயக தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம், அனைத்து இந்திய அரசு மக்களின் கூட்டமைப்பு சங்கத்தின் சார்பாக இன்று இந்த கருப்பு பேட்ச் அணிந்து நாங்கள் அனைவரும் பணிபுரிகிறோம். நன்றி.